ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் போட்டி போடுறது தவறா? மகிழ்மதி உலகத்தையே பிரமிக்க வச்ச சாம்ராஜ்யம். செல்வ வளம், வீரம் எல்லாத்துக்கும் பேர் போன ராஜ்யம் இது. அந்த ராஜ்யத்தோட அரசன் இறந்து போனாரு. இனி அந்த அரியாசனத்துல உட்கார்ந்து மகிழ்மதி ஆள ஒரு அரசன் தேவை. பாகுபலியா இல்ல பல்வாள் தேவனா? அரியாசனத்துக்கான போட்டி சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிக்குது. அரசனை தேர்வு செய்யற பொறுப்பு சிவகாமி தேவி கையில தான் இருக்கு. காலக்கேயர்களோட மிகப்பெரிய போர்ல ஜெயிக்க வேண்டிய கட்டாயம். இந்த போர்ல யாரு சிறப்பா செயல்பட்டானோ அவன்தான் மகிழ்மதியோட அடுத்த அரசன். பாகுபலிக்கும் பல்வாள் தேவனுக்கும் நடந்த இந்த போட்டியில இருந்தே போட்டி போடுறது நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சிரும். ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை முழுசா கேளுங்க. போட்டி போடலாமா வேண்டாமான்னு புரிய வரும். நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், பாகுபலி மக்களை பத்தி யோசிச்சான். போர்ல மக்களை காப்பாத்தி எதிரிகளை கொன்னான். நீதிக்கும் இரக்கத்துக்கும் பணிவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தான். மக்களோட மக்களா வாழ்ந்து மக்களுக்காக சேவைகளை செஞ்சான். எனக்கு அந்த அரியாசனம் மட்டுமே வேணும்னு பேராசையோட இல்ல, என்னோட கொள்கைகளுக்கு நான் நேர்மையா இருக்கணும், நேர்மையான வழியில அரியாசனத்தை அடையணும்னு நினைச்சான். ஆனா பல்வாள் தேவன் எப்படியாவது பாகுபலியை தோக்கடிச்சு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் அந்த அரியாசனத்துல உட்காரணும்னு நினைச்சான். அரியாசனத்துக்கான அந்த போட்டி அவன் கண்ணை மறைச்சிருச்சு. போர்ல மக்களை காப்பாத்த நினைக்கல, மக்களையும் கொன்னு எதிரிகளையும் கொன்னான். போட்டியோட முடிவுல பல்வாள் தேவன் தான் காலக்கேயனோட தலைய கொண்டு வந்தான். அவன் தான் அடுத்த அரசன் ஆகணும். போட்டியில ஜெயிச்சது பல்வாள் தேவன் தான். ஆனா சிவகாமி தேவி ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க. 100 பேரை கொள்பவனை வீரன் என்பார், ஒற்றை உயிரை காத்தாலும் அவனை கடவுள் என்பார். பாகுபலி மகிழ்மதியின் அரசனாக ஒரு நன்னாளில் முடிசூட்டப்படுவான். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம் இப்படின்னு உத்தரவு கொடுத்தாங்க. இங்கதான் போட்டி பொறாமையோட உச்சத்தை அடையுது. நான் அடைய நினைச்ச அந்த அரியாசனத்தை எப்படி பாகுபலி அடையலாம்னு பயங்கரமா பொறாமப்பட்டான் பல்வாள் தேவன். இன்னும் பாகுபலிக்கு முடிசூட்டல. அதுக்கடையில நான் எப்படியாவது அந்த அரியாசனத்தை அடையணும்னு நினைச்சான் அவன். பல தந்திர வேலைகளை செஞ்சு துரோகங்களை செஞ்சு அரியாசனத்துக்காக பெத்த தாயவே கொல்ற அளவுக்கு கொடூரமா நடந்துகிட்டான். அரசாட்சியை அடைஞ்சதுக்கு அப்புறமா பல்வாள் தேவனோட ஆட்சி மக்களுக்கு நரகமாவே இருந்தது. சோ அரசன் யாருன்னு 2 பேருக்கும் இடையில நடந்த அந்த போட்டி சாதாரண போட்டியா தான் இருந்தது. ஆனா என்னைக்கு அந்த அரியாசனத்துக்கான ஆசை அதிகமாகி பல்வாள் தேவனோட கண்ணை மறைச்சதோ அன்னைக்கே அந்த போட்டி பொறாமையா மாறிடுச்சு. போட்டி என்னைக்கு பொறாமையா மாறுதோ அன்னைக்குதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். நமக்கு மட்டுமல்ல, நம்மள சுத்தி உள்ளவங்களுக்கும். இதேதான் மகிழ்மதிக்கும் நடந்தது. சின்ன வயசுல இருந்தே அந்த அரியாசனம் 2 பேர்ல ஒருத்தருக்குதான்னு போட்டி போட வச்சுட்டாங்க. இது பல்வாள் தேவனை கெட்ட விதத்துல பாதிச்சுது. அதனால அவன் செய்யறதெல்லாம் சரின்னு நினைச்சான். பாகுபலிய கெட்டவனா போர்ட்ரே பண்ணி சிவகாமி தேவிய நம்ப வச்சான். இந்த ராஜ்யத்துக்கே அவன் ஆபத்துன்னு சொன்னான். கொள்கைகள் எதையும் மதிக்கல, நேர்மையா இல்ல, உறவுகளை மேம்படுத்தல, என்னோட சிம்மாசனம் என்னோட ஆட்சின்னு அவன் செய்யக்கூடாத எல்லா செயல்களையும் செஞ்சான். பாகுபலிய தான் சொந்த பையனா பார்த்த சிவகாமி அரியாசனத்தை அவனுக்கே கொடுக்கணும்னு நினைச்ச சிவகாமி பாகுபலிய வெறுத்தாங்க. உண்மை தெரியாம பாகுபலிய கொள்ள கட்டப்பாவ அனுப்புனாங்க. ஒரு கெட்ட போட்டி உயிரை கூட எடுக்க வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த போட்டி இவங்க 2 பேரை மட்டும் இல்ல, சுத்தி இருக்க மக்களையும் பாதிச்சுது. பல்வாள் தேவன் மக்கள் அடிமைப்படுத்தினா. மகிழ்மதியோட அழிவை அன்னைக்கே துவக்கி வச்சான். அரியாசனத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமும் அவனுக்கு பாகுபலி மேல இருந்த போட்டி அடங்கல. ஏன்னா மக்களா இருந்த எல்லாரும் பாகுபலியை தான் கொண்டாடினாங்க. அரசனா பல்வாள் தேவன் உட்கார்ந்ததும் பாகுபலி அழிக்கணும், பழி வாங்கணும்னு முடிவு செஞ்சான். சின்னதா ஆரம்பிச்ச இந்த போட்டி அவனை எந்த அளவு பாதிச்சிருந்தா பொறாமையா மாறி பல பேரை கொல்ற அளவுக்கு வந்திருக்கும். ஒருவேளை இந்த போட்டி 2 பேர் பக்கமும் நல்ல விதமா எடுக்கப்பட்டிருந்தா பாகுபலியும் பல்வாள் தேவனும் ஒன்னு சேர்ந்து மகிழ்மதிக்கு இன்னும் செல்வத்தையும் அமைதியும் கொண்டு வந்திருப்பாங்க. போட்டி பாசிட்டிவா ஒருத்தருக்கு உறுதுணையா டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாம் பகிர்ந்துகிட்டு, டேய் நீ இப்படி பண்றது தப்பு, இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி கொடுத்து கத்துக்கிட்டதை மாறி மாறி பகிர்ந்துகிட்டு இருந்திருந்தா இது எந்த அளவு ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சிருக்கும். உண்மையான தலைவனுக்கு அரியாசனத்தை விட கொள்கைகளும் நோக்கமும் தான் முக்கியம். பாகுபலிக்கு அரியாசனம் வேணும் தான், ஆனா அதுல அவன் அடிக்ட் ஆகி இல்ல. நான் அரசனா இல்லனாலும் மக்களுக்கான சேவையை செய்வேன், என்னோட கொள்கைகளை காப்பேன்னு வாழ்ந்தான். யாரையும் தோக்கடிக்க நினைக்கல. இதுதான் போட்டிய நல்ல விதத்துல எடுத்துக்கிறது. இத பட கதைன்னு தான் நினைக்கிறோம். ஏதோ ராஜா காலத்துல இப்படி நடந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க, கிராபிக்ஸ் நல்லா இருக்கு, டைம் பாஸ் ஆகுது அப்படின்னு பேசிட்டு போயிடுறோம். ஆனா தினம் வாழ்க்கையே மகிழ்மதி சாம்ராஜ்யத்தோட போட்டியா மட்டும்தான் இருக்கு. நீ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும், ஓட்டப்பந்தயத்துல ஃபர்ஸ்ட் தான் வரணும், எல்லாத்துலயும் நீ டாப்பரா தான் இருக்கணும். 100 பேர் போட்டி போடுவான், நீ தான் முதல்ல வரணும். தோத்தவன் சொன்னா இந்த உலகம் கேட்காது, ஜெயிச்சுட்டு சொன்னாதான் கேட்கும். இந்த உலகம் ஃபர்ஸ்ட் வந்தவனை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கும், 2வது வந்தவன இல்ல. எப்பா எத்தனை மோட்டிவேஷன் டயலாக்ஸ்ல. தப்புன்னு சொல்லல, இந்த மோட்டிவேஷன் எல்லாம் பிள்ளைங்களுக்கு நல்லதுதான். ஆனா போட்டிகளுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல போட்டி போட்டாலுமே
அதுக்கு ஒரு எல்லை வச்சுதான் செயல்படணும். அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சுதான். ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். 1940கள்ல இந்த உலகம் முழுக்க பைலட்ஸுக்கும் என்ஜினியர்ஸுக்கும் இடையில பெரிய போட்டி நடந்தது. சத்தத்தோட வேகத்தை விட வேகமா பறக்கணும். இதுதான் இந்த போட்டி. இதுல தனி மனுஷங்க மட்டும் இல்ல, அரசாங்கங்களும் பல கம்பெனிஸும் இணைக்கப்பட்டிருந்தது. ஜெஃப்ரி டி ஹேவில்லேண்ட் ஜூனியர் இவரு செம திறமையான பிரிட்டிஷ் டெஸ்ட் பைலட். பெரிய பெரிய ரேஸ்லாம் ஜெயிச்சவரு. 1946ல ஒரு புரோட்டோடைப் ஜெட்டை டெஸ்ட் பண்ண சொல்லி இவருக்கு டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு. த டி ஹேவில்லேண்ட் DH-108 ஸ்வாலோ. இதுதான் அந்த ஜெட்டோட டிசைன் நேம். இது வேகத்துக்காகவே பேர் போன வகையில உருவாக்கப்பட்டுச்சு. சத்தத்தை விட வேகமா பறந்து காட்டணும், ஜெயிச்சே ஆகணுங்கிற ப்ரெஷர்ல செம்ம வேகமா ஜெஃப்ரி இந்த ஜெட்டை ஓட்டி பார்த்தாரு. இப்படி ஒரு டெஸ்ட் பண்ண டைம்ல தான் பிளேன் நினைச்சதை விட வேகமா பறந்து கண்ட்ரோலும் பண்ண முடியாம நடுவானத்துல தடுமாற ஆரம்பிச்சது. ரொம்ப நேரம் தடுமாறின பிளேன் பட்டுன்னு வெடிச்சிருச்சு. உள்ள இருந்த ஜெஃப்ரியும் இறந்து போயிட்டாரு. சோ போட்டிங்கிற பேர்ல நான் ஜெயிக்கணுங்கிற பேர்ல மூளைய சரியா யூஸ் பண்ணாம வெறியோட செயல்பட்டதால ஒரு உயிரே போச்சு. இதுல அவர் மட்டும் சம்மந்தப்படல, மொத்த உலகமும் சம்மந்தப்பட்டிருந்தது. என் நாடு பெருசா, உன் நாடு பெருசா, இந்த வேலை பெருசா, அந்த வேலை பெருசான்னு போட்டி போட்டு பெரிய இழப்புகளை சந்திச்சாங்க. பக்கத்து வீட்டு ராமோ பாரு, டெய்லியும் எல்லா சப்ஜெக்ட்க்கும் டியூஷன் போறான், அதனால்தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான், நானும் உன்னை சேர்த்து விடுறேன், நீயும் போய் படின்னு மத்தவங்களோட கம்பேர் பண்ணி போட்டி போட வைக்கிற இந்த போட்டி உண்மையான போட்டி இல்ல. பொறாம வருதுன்னா அந்த போட்டி கெட்ட திசையில போகுதுன்னு அர்த்தம். இவனை மாதிரி நான் ஆகணும்னு அடுத்தவனோட கம்பேர் பண்ணி போட்டி போடுறப்போ நமக்கு தான் டைமும் வேஸ்ட், எனர்ஜியும் வேஸ்ட். சிம்பிளா சொல்லணும்னா, நான் எப்படி ஜெயிக்கலாம்னு யோசிக்காம அடுத்தவனை எப்படி தோக்கடிக்கலான்னு யோசிக்கிற இந்த போட்டி தான் கெட்டது. பாசிட்டிவா போட்டி போடுற நீங்க உங்களோட ஸ்டைல்ல யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாம எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பாக்கணும். அதை விட்டுட்டு அவனை எப்படி தோக்கடிக்கலாம் அப்படின்னு அவனை வேவு பார்க்க ஸ்பைய வச்சு அவனை ஜெயிக்க விடாம பண்றதெல்லாம் முட்டாள்தனம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்கிட்ட திறமை இல்ல, என்னால முடியாதுன்னு உங்களை பத்தியே நீங்க நினைச்சு வச்சிருக்கீங்க. அதனாலதான் அடுத்தவனை தோக்கடிக்கிறது எப்படின்னு மட்டும் யோசிக்க தோணும். போட்டினாலே ஒருத்தன் ஜெயிக்கணும், ஒருத்தன் தோக்கணும். இந்த 2 கேட்டகரி தான். தையானாலுமே அதுல இருந்து ஒருத்தர் ஜெயிக்கணும், ஒருத்தர் தோக்கணும். இது ஒரு பொய்யான பிம்பம்தான். இந்த ஃபார்முலா படி பார்த்தா எனக்கு நீங்க எல்லாருமே எதிரிகளா தான் தெரிவிங்க. நீங்க ஜெயிச்சிட்டா நான் தோத்துருவேன். சோ வாழக்கூடிய எல்லா மக்கள் கிட்டையும் போட்டி பொறாமையோட இருக்க மாதிரி தான் தெரியும். உண்மையான போட்டி எது தெரியுமா? உங்களுக்குள்ள நீங்க போட்டுக்கிற போட்டி தான். உங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட நீங்க எதை மாத்திக்க நினைக்கிறீங்களோ அதை போட்டி போட்டு மாத்திக்கணும். டேய், வெளியே இருக்க பானிபூரி கடையில போய் 3 பிளேட் பானிபூரி சாப்பிடு, அப்பதான் உன் பசி அடங்கும்னு எனக்குள்ள இருக்க ஒருத்த சொல்லுவான். ஆனா இன்னொருத்த அம்மா கொண்ட கடலா அவிச்சு வச்சிருக்காங்க, அதை சாப்பிடுறா, ஹெல்திடா அப்படின்னு சொல்லுவான். இந்த 2 பேர்ல யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறது தான் போட்டி. இந்த போட்டியில பொறாம இருக்காது. சுத்தி இருக்கிறவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. பாதிக்கப்பட போறது நான் மட்டும்தான். கொண்ட கடலைய சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்க போறேன். அதுவே பானிபூரிய தின்னா 10ஓட 12 இன்னொரு நோயையும் கூட்டு சேர்த்துக்க போறேன். இதுதான் உண்மையான போட்டி. ஆனா சின்ன வயசுல இருந்து இந்த போட்டிக்காக ஜெயிக்கணுங்கிறதுக்காக நம்மள ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரீச் ஆகாது. எங்க அவன் என்னை விட ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான்னு அந்த டாப்பர் பையனை காயப்படுத்துற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. தேவையில்லாம வெறுத்துக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இது டீமுக்குள்ள பொறாமையா போகும். டீமா ஒன்னு சேர்ந்து அடுத்த டீமை பழி வாங்குவாங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க, மனுஷன் இந்த நாகரிகம் எல்லாம் இல்லாம வாழ்ந்த காலத்துக்கு போங்க. இயற்கையோட சட்டம் ஒண்ணுதான். சாப்பாடு, வீடு, பெண்ணுன்னு நீ போட்டி போடணும், இல்லனா சாகணும். ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு. இப்பவும் போட்டி போட்டின்னு தான் இருக்கும். இந்த போட்டிகள் நம்மள இன்னும் பலவீனமா தான் ஆக்குதுன்னு நமக்கு புரியறதே இல்ல. சாதாரணமா போட்டி போடுறப்போ 2 நெகட்டிவான விஷயம் நடக்கும். 1, அந்த போட்டிய இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்போம். 2, நம்மளை விட நம்மளோட எதிர் போட்டியாளர் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ சொந்த வாழ்க்கையவே எடுத்துப்போமே. சொந்தக்காரங்கெல்லாம் வீடு வாங்கியிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, அவங்கள விட சூப்பரா வாங்கணும்னு போட்டி போட்டு தேவையில்லாம பெருமைக்காக லோனை வாங்கி காரு வீடுன்னு வாங்குவோம். அவங்களா மாற ட்ரை பண்ணுவோம். இங்க நம்மளோட உண்மையான அடையாளமே மாறிடும். நமக்குள்ளதான் உண்மையான பவர் இருக்கு, அதுல ஜெயிக்கணும். அடுத்தவங்க கிட்ட போட்டி போட வேண்டிய அவசியம் இல்ல. இத பிசினஸ்லயுமே அப்ளை பண்ணலாம். மைக்ரோசாஃப்டும் கூகுளும் மாறி மாறி கவனிச்சுட்டு நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த டைம்ல சைக்கிள் கேப்ல பூந்த மாதிரி ஆப்பிள் கம்பெனி இந்த உலகத்தையே பிக்கெஸ்ட் டெக் கம்பெனியா ஆட்சியை பிடிச்சது. அப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் கம்பெனியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுச்சு. ஆனா ஆப்பிள் இன்னுமே இனோவேட்டிவா யோசிக்க முயற்சி பண்ணாங்க. இன்னும் கொள்கையோட வேல்யூபிளான சர்வீசஸை கொடுத்தாங்க. என்னதான் இப்ப ஆப்பிள் கம்பெனியை நெகட்டிவா பேசினாலும் ஐபோன், ஐபேட் வச்சிருக்கிறவனை கெத்தா தானே பாக்குறாங்க. அந்த அளவுக்கு பெஸ்டான பிராண்டா அது மாறி இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கணும். ஒரு கூட்டமே போட்டி போட்டு மோதிக்கிட்டு இருக்கப்போ நீங்க ஒருத்தர் மட்டும் தனியா செயல்பட்டீங்கன்னா, வித்தியாசமான வழியில போனீங்கன்னா அங்க நீங்க தான் ஜெயிப்பீங்க. சின்ன குழந்தைங்க கிட்ட நம்ம இந்த போட்டியை திணிக்கிறோம். இதுல நீ ஜெயிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்றோம். ஜெயிக்க முடியலங்கிறப்போ திட்டுறோம். எக்ஸாம்ஸ்ல ஃபர்ஸ்ட் வர முடியல, நிறைய மார்க்ஸ் எடுக்க முடியலன்னு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போன ஸ்டூடெண்ட்ஸ் பல பேர் இருக்காங்க. நான் தோத்துட்டேன், எல்லாம் நான் அசிங்கமா பாப்பாங்க,
என் அப்பா என் அம்மா என்ன திட்டுவாங்கன்னு அவங்க லைஃபையே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பையன் மட்டும் ஃபெயில் ஆயிட்டான்னா மொத்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஒரு பையனை மட்டும் ஒதுக்குவாங்க. இங்கதான் இந்த போட்டி, ரேங்கிங் சிஸ்டம் எல்லாமே தப்பாகுது. அதுவே அந்த மொத்த கிளாஸும் சேர்ந்து அவனுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து அடுத்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண வச்சா இது கோஆபரேஷன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி எல்லாரும் ஜெயிக்கிறாங்க. இது இப்ப மட்டும் இல்ல, அவங்களோட வயசான காலத்திலயுமே பாசிட்டிவா மட்டுமே உலகத்தை பார்க்க வைக்கும். நான் ஜெயிக்கணும், ஃபர்ஸ்ட் வரணும்னு மட்டுமே நினைச்சேன். நண்பன் பட ஸ்ரீவத்சன் ஞாபகம் இருக்கா? டீச்சர்ஸ் டே ஸ்டேஜ்ல என்னன்னு புரியாம எழுதி கொடுத்த தமிழ் ஸ்பீச்ச நல்லா மக்கப் பண்ணிட்டு வந்து அப்படியே ஒப்பிப்பாரு. அடுத்தவன் யாரும் ஜெயிக்க கூடாது, நான் தான் டாப்பரா இருக்கணும்னு கண்மூடித்தனமா செயல்படுறவங்க இப்படிதான் மூளை வேலை செய்யாம நடந்துப்பாங்க. எனக்கு படையப்பதான் வேணும், அவனை நான் அடைஞ்சே தீர்வேன்னு வேலைக்காரியோட போட்டி போட்ட நீலாம்பரிக்கு என்ன கிடைச்சது? பொறாமை கலந்த இந்த போட்டியில அவளும் நிம்மதியா வாழல, சுத்தி இருக்கவங்களையும் நிம்மதியா வாழ விடல. நல்ல போட்டியில உங்களுக்குள்ள நீங்க கெட்டதுன்னு நினைக்கிற விஷயங்களை மாத்தணும். உங்களோட நல்ல குணங்களை இன்னும் அதிகப்படுத்தணும். உங்ககிட்ட என்னெல்லாம் பயம் இருக்கோ, எதெல்லாம் செய்ய பதட்டமா இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு லிஸ்ட் எடுங்க. இதை ஜெயிக்க தான் நீங்க போட்டி போடணும். எனக்கு மலை ஏறுறதுதான் பயம்னு மலை இருக்க பக்கமே போக மாட்டேங்கிறீங்கன்னா அந்த மலை ஏற தைரியத்தை கொண்டு வந்து ஜெயிச்சு காட்டணும். என்னால தினமும் காலையில சீக்கிரம் எழுந்துக்க முடியல, ஜிம்முக்கு போக முடியல, இதை நான் மாத்தணும்னு நினைச்சா உங்க சோம்பேறித்தனத்தோட போட்டி போட்டு எழுந்துக்கணும், ஜிம்முக்கு போகணும். இதுதான் நல்ல போட்டி. ஒரு போட்டியினால செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குதுன்னா, நீங்க நல்ல விதமா மாறுறீங்கன்னா அதுதான் நல்ல போட்டி. இதோட நிக்காம நீங்க செஞ்சதுக்கான ப்ராக்ரஸ பாருங்க. என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, எத்தனை விஷயங்கள்ல வெற்றி அடைஞ்சிருக்கீங்க, எவ்வளவு நல்ல விதமா முன்னேறி இருக்கீங்கன்னு எல்லாம் பாருங்க. அடுத்தவங்கள பார்க்காம, அவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்காம நீங்க முன்னேறத மட்டும் பார்க்கணும். பலவீனங்களை மட்டுமே பார்க்காம பலத்தை பார்க்கணும். பெஸ்டா இருக்க ட்ரை பண்ணாம பெஸ்டான செயல்களை செய்யணும். உங்களோட இந்த பெஸ்ட் ஆக்ஷன்ல தான் வெளிப்படணும். பிசினஸ்ல நான் தான் பெருசு, நீ தான் பெருசுன்னு போட்டி போட்டுட்டு இருக்கிறதால நிறைய இழக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போட்டி போட்டுட்டு இருக்கிறதுக்கு இடையில வேற ஒருத்த அந்த வெற்றியை தட்டி தூக்கிட்டு போயிடுறான். அட, நம்ம போட்டி போட்டு அவனை ஜெயிக்க வச்சிட்டோமே, எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறதுக்குள்ள அவன் டாப்புக்கு போயிடுவான். ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்தவனை ஃபோக்கஸ் பண்ணி அவனை கம்பேர் பண்ணி வாழ்ந்தா இப்படிதான். நீங்க போட்டி போட வேண்டியது அடுத்தவங்க கூட இல்ல, நீங்க வீணாக்கிக்கிட்டு இருக்க நேரம், நீங்க உருவாக்கக்கூடிய நோய், நீங்க கத்துக்க மறுத்த நாலேஜ், நீங்க கட்டமைக்க மறந்த நல்ல உறவுகள், நீங்க தியாகம் செஞ்ச உங்க ஆரோக்கியம், நீங்க உருவாக்க மறுத்தவங்க ஐடியாஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதுங்க கூட தான் நீங்க போட்டி போடணும். காயினோட 2 பக்கம் மாதிரி போட்டிக்கும் 2 பக்கம் இருக்கு. அந்த போட்டியில இருக்க நல்ல பக்கத்தை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் பாசிட்டிவான வாழ்க்கை கிடைக்கணும். கடைசியில எல்லாரும் தேடுறது நிம்மதியை தான். போட்டிய பாசிட்டிவான கோணத்துல பார்க்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. தோல்விய கெட்டதா பார்க்காம வெற்றிக்கான படிகள்லா பார்க்க சொல்லிக் கொடுங்க. போட்டி என்னைக்கும் பொறாமையா மாறக்கூடாது, அடுத்தவங்க கூட கம்பேரிசனா மாறக்கூடாது. போட்டி போட்டியா இருக்க வர நல்லது. பொறாமையா மாறுனா அது அவனுக்கும் பிரச்சனை, சுத்தி இருக்கவனுக்கும் பிரச்சனை. சோ போட்டி நல்லதா கெட்டதான்னு என்ன கேட்டா, போட்டிருக்க எல்லை கோட்டை 1 இன்ச்சு தாண்டிட்டாலும் அந்த போட்டி கெட்டதா மாறிடும். போட்டிக்குள்ள என்னைக்கும் பொறாமையும் வேற கெட்ட எண்ணங்களும் வரக்கூடாது. அப்பதான் அது நல்லதா மட்டுமே இருக்கும். பாகுபலி மாதிரி தன்னோட அரியாசனம் வேறொருத்தனுக்கு கிடைச்சாலும் தன்னோட கொள்கைகள்ல நேர்மையா இருக்கணுமா, இல்ல பல்வாழ்தேவன் மாதிரி அரியாசனம் கிடைச்ச பிறகும் பழிவாங்கிற போட்டி பொறாமையோட வாழணுமா? மகிழ்மதி ராஜ்யம் அப்படிங்கிற நம்ம வாழ்க்கை ராஜ்யத்தோட அரியாசனத்துக்காக போட்டி போடுறது சரியா தப்பா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்க போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.